அதான் நான் அட்வொகேட் ஃபைனலில் முடிச்சுட்டேன், எனக்கு டிகிரி வரப்போது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து தவறான ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அது எனக்கு தெரிஞ்ச பொழுது என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இன்னைக்கு நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். இப்போ என்னோட தாய் மாமா பொண்ணை தான் அவன் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. வச்சுட்டு போனால் ஓகே நான் விட்ட பொழுது நேற்று என் தாய் மாமா ஹார்ட் பேஷண்ட்டு, அவரை வந்து அவர் பொண்ணை அடிச்சு கண்டிச்சிருக்காரு. இதுல எந்த தப்பும் கிடையாது. தப்பு பண்ணா எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு அவர் அடிச்ச பொழுது இவன் என்ன சொல்றானா, நீ எப்படி அவளை அடிப்ப, உன பொண்டாட்டியா, அவன் எப்படி அவர் கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட தப்பு. அவன் கேட்ட பொழுது ஹார்ட் பேஷண்டான மனுஷனை ரோட்ல வச்சு தலையில அடிச்சு ரத்த ஊத்தி கையை ஃப்ராக்சர் ஆகி ஜிஎஸ்ல அட்மிட் ஆயிருந்த மனுஷனை கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ நாங்க கேஸ் ஃபைல் ஆயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண பொழுது காலை 8 மணிக்கு வந்தாங்க. இன்னைக்கு 2 மணி ஆகுது. இன்ன வரைக்குமே எங்களை கூப்பிட்டு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவளையும் அவ வச்சுருக்க பொண்ணையும் கூப்பிட்டு நம்ம ராஜா மாதிரி அதை குத்து உட்கார வச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? அவன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்களுமே G1 ஸ்டேஷன்ல எங்களை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவு? இப்போ நீங்க முடிவு ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? இல்லை இப்போ நாங்கள் பெட்ரோல் ஊற்றி நான் நின்று என் உயிர் போடுமா? என் குழந்தைக்காண்டுக்கும் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறீங்க? அப்படி ஆக்ஷன் எடுக்கலன்னா இன்னைக்கு என் உயிர் போவோம், இல்லைன்னா என் மாமா உயிர் போவோம், 2 பேர் உயிரும் போவோம், பிளஸ் எங்க அம்மா உயிரும் போடும். என் ஃபேமிலியில டோட்டல் 3 உயிர் போவோம். இப்போ அவன் டிபார்ட்மெண்ட் ரிமாண்ட் பண்ணோம், அவன் காக்கி சட்டை இல்லாம ஆகணும். அப்படி இல்லையா நான் என் உயிரை போய் பரவாயில்ல, அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம், நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். என் புருஷனுக்கும் என் தாய் மாமா பொண்ணுக்கும் தொடர்பு. ஓகேவா? அதை வந்து எங்க தாய் மாமா கேக்குறாரு. ஒரு பெத்த அப்பனா கேட்கதான் செய்வான். தப்பு செஞ்சா எவனாலும் கேட்பான். அவன் வந்து அந்த தப்பை மறைச்சி நீ வந்து எப்படி அவளை அடிக்கலாம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க ரைட்ஸே கிடையாது. அவங்க அப்பாவை அவங்க பொண்ணு அடிச்சிருக்க, நீ யாரா கேட்கறதுக்கு? நீ கேட்டது கூட தப்பு கிடையாது. நீ அடிச்சு ரத்த ஊத்தி பலத்த காயத்தை ஏற்படுத்திருக்கனா அப்ப உங்களுக்கு என்ன? நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன், என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற திமிர்ல நீ ஆடினா அப்ப அந்த யூனிஃபார்ம் இருக்க கூடாது. அப்படி இல்லையா ரிமாண்ட் பண்ணுங்க. இது 3 பண்ணலன்னா, நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்னோட நான் நல்லா இருக்கும் விட்டு கொடுத்துட்டு போறேன். என் உயிர் போட்டோம். ஒரு பொண்ணுக்கு இப்படிதான் நடக்கும்னா நாளை பின்ன யாருக்குமே நடக்கக்கூடாது. நான் வந்து விட்டு கொடுத்துட்டு போறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி சிசிஆர் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் பண்ண முடியாதான். அவர் சொல்றாரு, அம்மா கம்ப்ளைண்ட்ல எடுக்க முடியாதுமா, டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், அவனுக்கு சேலரி போயிடும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்க எனக்கு நல்ல ஜட்மெண்ட் கொடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த நிமிஷம் பெட்ரோல் ஊற்றி நிற்பேன். நான் பிளாக்மெயிலாம் பண்ணல, என் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன், என் உயிர் போயிடும். இதுக்கு மேலே உங்க விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.